பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தென் மாநிலங்களில் இன்று தொடங்கியுள்ள லாரிகள் வேலை நிறுத்தத்தில் சுமார் 30 லட்சம் லாரிகள் பங்கேற்றுள்ளன. இதனால் தமிழகத்தில் மட்டும் சுமார் 1500 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த நமது சேலம் மற்றும் கோவை செய்தியாளர்களிடம் கூடுதலாக விவரங்களை கேட்கலாம். முதலில் சேலம் செய்தியாளரிடம் கேட்கலாம். வணக்கம் ரியாஸ், லாரிகள் வேலை நிறுத்தத்தில் தமிழகத்தில் மொத்தம் எத்தனை லாரிகள் பங்கேற்றிருக்கிறது? இந்த லாரி உரிமையாளர்கள் வலியுறுத்தும் கோரிக்கைகள் என்னென்ன, அது குறித்து பதிவு செய்யுங்க. வணக்கம் சிவமயம். அதாவது லாரி உரிமையாளர்கள் தங்களுடைய 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று நள்ளிரவு முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா தமிழகத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் லாரிகள் இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறதாக மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் தெரிவிச்சிருக்காங்க. இதனால நாள் ஒன்றுக்கு 1500 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தமிழகத்தில் தேங்கும் சூழ்நிலை உருவாகி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே அந்த 5 அம்ச கோரிக்கைகள்ல மத்திய அரசு தங்களுடைய கோரிக்கைகளுக்கு உத்தரவாதம் கொடுத்ததாக தெரிவிக்கிறாங்க. அதே போல மாநில அரசு உடனடியாக இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இந்த லாரி உரிமையாளர் போராட்டத்திற்கு தீர்வு காண வேண்டும் சொல்லி அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஆனால் இதுவரை மாநில அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்காததால இந்த வேலை நிறுத்தம் திட்டமிட்டபடி நேற்று நள்ளிரவு முதல் தொடங்கி நடைபெற்று வந்துட்டு இருக்கு. குறிப்பா சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 36,000 லாரி உரிமையாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துட்டு இருக்காங்க. இதனால சேலத்திலிருந்து செல்லக்கூடிய பல்வேறு பொருட்கள், குறிப்பா சேக்கோ, இரும்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தேக்கமடைய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதே போல இந்த லாரி உரிமையாளர்களுடைய வேலைநிறுத்தத்தால லாரி உரிமையாளர்கள் மட்டுமல்லாம லாரி தொழிலை நம்பி உள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. தற்போது லாரி உரிமையாளர்கள், லாரி ஓட்டுநர் நம்ம இணைஞ்சிருக்காரு. சார், நீங்க சொல்லுங்க, இந்த லாரி ஸ்ட்ரைக்கால உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சிருக்கீங்க? நிறைய பாதிப்பை சந்திச்சிருக்கோம். இப்ப பாரு, நைட்ல இருந்து 12 மணில இருந்து ஸ்ட்ரைக் அறிவிச்சாங்க, எல்லாம் நிறுத்திட்டாங்க. இதுல வெளியூர் லாரிக்காரன், உள்ளூர் லாரிக்காரன் எல்லாருமே இருக்கிறாங்க. ஒன்னும் வாழ்வாதாரத்துக்கு எந்த முறையிலும் இல்லாத அளவுக்கு இது நடந்திருக்கு. மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் நல்ல முடிவு எடுத்து இதுக்கு ஒரு சுமூகமான பிரச்சனையை முடிச்சு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். அதாவது இங்க செவ்வாய்பேட்டையில் இருக்கிற லாரி மார்க்கெட்ல ஏராளமான லாரிகள் நிறுத்தப்பட்டிருக்கு. அதே போல வெளி மாநிலத்திலிருந்து வந்த லாரிகளும் இங்கேயே இந்த வேலை நிறுத்தத்தால இந்த செவ்வாய்பேட்டை மார்க்கெட்ல இங்க லாரிகள் நிறுத்தப்பட்டிருக்கு. மேலும் நம்மிடையே பேசுவதற்காக, அதாவது தமிழ்நாடு லாரி புக்கிங் ஏஜென்ட்டுடைய சம்மேளனத்தோட மாநில தலைவர் ராஜவேடுவேல் நம்ம நினைச்சிருக்காரு. சார், நீங்க சொல்லுங்க, கடந்த 26ஆம் தேதியே லாரி புக்கிங் ஏஜென்ட்டுகள் வேலை நிறுத்த துவங்கி இருக்காங்க. தற்போது அரசு தரப்புல பேச்சுவார்த்தை ஏதாவது கூப்பிட்டு இருக்காங்களா? உங்க வேலை நிறுத்தத்தால என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குங்க? அதாவது 27ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளோம். இதில் மத்திய அரசு சில கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக கூறியுள்ளார்கள். தமிழக அரசு விதித்துள்ள டீசல் மீதான வாட் வரி உயர்வு, வட்டார போக்குவரத்தினுடைய கட்டண உயர்வு, ஸ்பீடு கவர்னர், இந்த 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த 30ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளார்கள். அவர்களுக்கு ஆதரவாக எங்களுடைய தமிழ்நாடு லாரி புக்கிங் ஏஜென்ட்கள் சம்மேளனம் இன்று தமிழ்நாடு செல்லக்கூடிய அனைத்து ரோடுகளும் நிறுத்தப்பட்டுள்ளது. நேற்று முதல் நிறுத்தியுள்ளோம். இதனால் நாள் ஒன்றுக்கு 5000 கோடி ரூபாய் பொருட்கள் தேக்கமடைந்துள்ளன. இதனால் வியாபாரிகளும் பொதுமக்களும் பெரிதளவிலே பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதனால் விலைவாசி உயர வாய்ப்புண்டு. ஆகவே இந்த தொழிலை நம்பியுள்ள லட்சக்கணக்கான, நேரடியாகவும் மறைமுகமாக லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே தமிழக அரசு உடனடியாக அழைத்து இந்த பேச்சுவார்த்தையை ஒரு சுமூகமான முறையில் இந்த லாரி தொழிலை நிலைநாட்டுமாறு எங்களுடைய சம்மேளனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பா மாநில அரசு தரப்புல இருந்து பேச்சுவார்த்தைக்கு நிர்வாகிகள் கூப்பிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு மதியம் 1 மணி அளவிலே போக்குவரத்து அமைச்சர் அவர்களும் செக்ரட்டரியேட் அவர்களும் டிரான்ஸ்போர்ட் கமிஷனரும் அழைத்துள்ளதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. ஆகவே 1 மணி அளவில் எதிர்பார்க்கின்றோம். இந்த சுமூகமான பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். சார், நீங்க சொல்லுங்க, இந்த லாரிகள் நேரத்தினால சேலத்துல எந்த மாதிரியான பொருட்கள் அதிகமா தேங்கி இருக்கு? ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபாய் வர்த்தகம் பாதிக்கும் சேலத்தை பொறுத்த வரைக்கும்? சேலத்திலிருந்து செல்லக்கூடிய ஜவ்வரிசி, மஞ்சள், வெல்லம், பால் பவுடர், நெய், இரும்பு, சிமெண்ட் ஆகிய பொருட்கள் வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பொருட்கள் அத்தனையும் இங்கு தேக்கமடைந்து கொண்டிருக்கிறது. இது நல்ல முறையில் மத்திய அரசும் மாநில அரசும் சுமூகமான முறையில் நல்ல முடிவை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். சிவமயம், அதாவது இந்த லாரி ஓட்டுநர்களுடைய கருத்துக்களையும் அதே போல லாரி புக்கிங் சம்மேளனத்தை கருத்து கேட்டிருப்பீங்க. இந்த நிலையில பிற்பகல் 1 மணிக்கு, அதாவது மாநில அமைச்சர்களுடன் லாரி உரிமையாளர் சம்மேளனம் உள்ள நிர்வாகிகள் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா சேலத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இங்க 35,000 லாரிகள் வேலை நிறுத்திருக்காங்க. இந்த லாரி உரிமையாளர்களுடைய வேலை நிறுத்தத்துக்கு பல்வேறு தரப்பினரும், குறிப்பா மணல் லாரி ஓட்டுநர்கள், அதே டெம்போ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. முற்றிலும் அதாவது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்
அந்த லாரிகள் வந்து ஓடவில்லை. அதனால ஏராளமான, அதாவது ஒரு நாளைக்கு வந்து 100 கோடி ரூபாய் அளவுல வந்து வர்த்தகம் வந்து சேலம் போன்ற மாவட்டங்கள்ல வந்து பாதிக்கிற சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. சிவமயம். ரியாஸ், இந்த வேலை நிறுத்த போராட்டத்தினால சேலம் பகுதியில் எந்தெந்த பகுதியில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அது குறித்த தகவல் இருந்தால் பதிவு செய்யுங்க. நிச்சயமா செய்ய. அதாவது சேலம் போன்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, சேலத்துல இருந்து அந்த உருக்காடுகள் இருந்து செல்லக்கூடிய வந்து இரும்புகள் வந்து வட மாநிலங்களுக்கு வந்து செல்லும். நாள் ஒன்றுக்கு பாத்தீங்கன்னாக்கா 10 கணக்குல வந்து இங்கு வட மாநிலங்களுக்கும் அதே போல பல்வேறு மாநிலங்களுக்கும் வந்து இரும்பு பொருட்கள் வந்து எடுத்து செல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம சேகோ உற்பத்தி சேலத்துல தான் வந்து இந்திய அளவில் வந்து புகழ்பெற்று விளங்கிட்டு இருக்கு. நாள் ஒன்றுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஏராளமான டென்கள் வந்து சேகோ ஜவ்வரிசி இங்கு தயார் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டு வருகிறது. இது முற்றிலுமாக இங்கு தேங்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சேலம் லீபஜர் சந்தைக்கு வரக்கூடிய மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் வந்து இந்த பகுதியில் வந்து தேங்கும் சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா, இங்க இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய காய்கறி சந்தைகள்ல ஒன்றான தலைவாசல் காய்கறி சந்தைகள்ல காய்கறிகள் ஏற்றி வருவதற்கான லாரிகள் வந்து இங்கு போவதால சிறிய வகையான லாரிகளை மட்டும் அதே பேருந்துகள்ல வந்து இங்க இருக்கிற வியாபாரிகள் வந்து காய்கறிகளை வந்து கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதே போல இந்த லாரி உரிமையாளர்களுடைய வேலைநிறுத்தத்தால பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுடைய விலை வந்து உயரும் சொல்லி தெரிவிக்கிறாங்க. சிவமயம்.